கம்பைன்ட் இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ்க்கான ஷார்ட் நோட்டீஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுக்காக நீங்க ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த டிஎன்பிஎஸ்சிக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் ஏப்ரல் மந்த் ரிலீஸ் ஆக போகுது. இந்த எல்லா எக்ஸாமையும் நீங்க ஒரே ப்ரிப்பரேஷன்ல கிராக் பண்ணணும்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து நீங்க பார்க்கணும். அண்ட் தென் சிலபஸை பார்க்கணும். ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி ஸ்ட்ராட்டஜிக்கலா அப்ரோச் பண்ணணும். இப்போ நம்ம இந்த வீடியோல பார்க்கக்கூடியது என்னன்னா என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்ல ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டினை மட்டும் நம்ம பார்க்கலாம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ராஜஸ் கிளாஸஸ். நான் உங்கள் சரவணன். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சிஐ 2019ல கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? The screening unit provided before the wet well should conform to, அதாவது ஸ்கிரீனிங் யூனிட்டை வந்து நம்ம ப்ரொவைட் பண்றோம் எங்க? வெட்வெல்ல. வெட்வெல்ன்றது எங்கன்னா பம்பிங் ஸ்டேஷன்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் இருக்கு இல்லையா, சீவேஜ் எல்லாமே கலெக்ட் ஆகி வரக்கூடிய அந்த வெல்லுல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்கிரீனிங் யூனிட்டை கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய கோட் என்னன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் IS 6280. ஓகேங்களா? இது 2019ல கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். அடுத்ததா TNEB-AE 2018ல கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். பை ஏரியேஷன் ப்ராசஸ் டிசால்வ்ட் அயான் ஆக்சிடைஸ் இன்டு கொஸ்டின் கேட்கறாங்க. இந்த கொஸ்டினுக்கான அர்த்தம் என்னன்னா, வாட்டர்ல அயான் வந்து என்ன இருக்கு? கலந்து இருக்கு, கரைஞ்சிருக்கு. அந்த டிசால்வா இருக்கக்கூடிய அந்த அயானை ஏரியேஷன்ஸ் ப்ராசஸ் மூலமா ரிமூவ் பண்ண போறோம். அந்த டிசால்வ் அயான் என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னு கேட்கறாங்க. அதுக்கான ஆன்சர் ஃபெரிக் ஹைட்ராக்சைடு. ஏரியேஷன் ப்ராசஸ்ன்றது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, வாட்டர்ல இருக்கக்கூடிய கலர் ஆர்டர் இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்றதுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு மெத்தட் தான் ஏரியேஷன் ப்ராசஸ். பர்டிகுலரா கிரவுண்ட் வாட்டர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அந்த வாட்டர் ஃப்ளோ ஆகி போகுது இல்லையா, அந்த பாத்துல இருக்கக்கூடிய இரும்பு மேக்னீஸ் இந்த தனிமத்தோட என்ன ஆகுதுன்னா மிக்ஸ் ஆகுது. அப்ப இரும்பு மேக்னீஸ் இது எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணணும்னா ஏரியேஷன்ஸ் ப்ராசஸ் மூலமா ரெடியூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஒரே ஒரு ரியாக்ஷன்ஸ் பார்த்தா இன்னும் தெளிவா புரியும். இந்த இரும்பு இருக்கு இல்லையா, 4Fe பிளஸ் இதோட ஆக்சிஜனை நம்ம சேர்க்கிறோம் 10H2. ஓகேங்களா? இப்ப இந்த ரியாக்ஷன்ஸோட எண்ட்ல என்னவா மாறும் அப்படின்னா, இரும்பு ஹைட்ராக்சைடா ஃபெரிக் ஹைட்ராக்சைடா கன்வெர்ட் ஆகும். ஓகேங்களா? இந்த ஃபெரிக் ஹைட்ராக்சைடை நம்ம என்ன பண்ணலாம்? பிரெசிபிடேட் பண்ண வைக்கலாம். தென் இதோட பை ப்ராடக்டா H+ கான்சன்ட்ரேஷன்ஸ் அதிகமா இருக்கும். ஓகேங்களா? H+ கான்சன்ட்ரேஷன்ஸ் அதிகமா இருக்கும். அப்ப வாட்டர்ல H+ கான்சன்ட்ரேஷன்ஸ் அதிகமாகுது. தட் மீன்ஸ் அசிடிக் நேச்சர் அதிகமாகுது, pH வேல்யூ கம்மி ஆகுது, என்ன வேணாலும் சொல்லலாம். அப்ப கொஸ்டின்ல ஃபியூச்சர்ல அசெஷன் ரீசனிங்ல என்ன கேட்கலாம்னா, ஏரியேஷன்ஸ் ப்ராசஸ் மூலமா இரும்பை நம்ம ரிமூவ் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ்ல வாட்டருக்கான அசிடிட்டி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகலாமா டிக்ரீஸ் ஆகலாமான்னு கேட்கலாம். ஓகேங்களா? அப்ப இன்க்ரீஸ் ஆகும். அப்ப எந்தெந்த ப்ராசஸ்ல மட்டும்தான் இது வந்து இன்க்ரீஸ் ஆகும்ன்றத நம்ம பார்க்கலாம். ஏரியேஷன்ஸ்ல கண்டிப்பா வந்து என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். அதே நேரத்துல செடிமெண்டேஷன்ஸ் ஆடட் வித் கோயாகுலேஷன்ஸ், செடிமெண்டேஷன்ஸ் ஆடட் வித் கோயாகுலேஷன்ஸ் இந்த ப்ராசஸ், இந்த செடிமெண்டேஷன்ஸ் ப்ராசஸ்லயுமே என்ன ஆகும்? அசிடிட்டி இன்க்ரீஸ் ஆகலாம். ஓகேங்களா? என்ன கோயாகுலன்ட் நம்ம யூஸ் பண்றோமோ அதை பொறுத்து இன்க்ரீஸ் ஆகலாம். ஏரியேஷன்ஸ்லயும் இன்க்ரீஸ் ஆகும், செடிமெண்டேஷன்ஸ் ஆடட் வித் கோயாகுலேஷன்ஸ் அந்த ப்ராசஸ்லயும் இன்க்ரீஸ் ஆகும். ஏரியேஷன்ஸ்லயே பர்டிகுலரா இரும்பு, மேங்கனீஸ் இந்த எலமெண்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ற அந்த இடத்துல மட்டும் என்ன ஆகும்? அசிடிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? அடுத்ததா பாருங்க, டிஎன்பிஎஸ்சிஐ 2018, டிஆர்பி 2017, டிஆர்பி 2012 எல்லாத்துலயுமே கேட்டிருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின், காமனான கொஸ்டின். என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். A minimum size of a solid particulate that can be removed in a settling chamber can be calculated using settling chamber இருக்கு இல்லையா, plain sedimentation tank. இந்த அங்க செட்டிலிங் சேம்பர்ல நம்ம என்ன பண்ண போறோம்? வாட்டர் வந்து அது வழியா ஃப்ளோ ஆக வைக்க போறோம். வாட்டர்ல இருக்கக்கூடிய சஸ்பெண்டட் சாலிட் எல்லாமே என்ன ஆகுது? செடிமெண்டேஷன்ஸ் மூலமா வந்து செட்டில் ஆகுது. அப்ப செட்டில் ஆகக்கூடிய அந்த பார்ட்டிகலுக்கான மினிமம் சைஸை எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணலாம்? அதான் கொஸ்டினா கேட்கறாங்க. அடுத்ததா பாருங்க, settling velocity of the spherical particle is expressed by, அதாவது செட்டிலிங் வெலாசிட்டியை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? வெலாசிட்டி எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? சைஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? அடுத்ததா பாருங்க, settling velocity of the inorganic particle in a sedimentation tank of a water treatment plant is governed by, அதாவது இங்கேயுமே என்ன கேட்கறாங்க? செட்டிலிங் வெலாசிட்டி மட்டும் தான் கேட்கறாங்க. ஓகேங்களா? சோ இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். டிஆர்பி 2012, டிஆர்பி 2017 சேம் கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு. இதுக்கான ஆன்சர் என்னவா இருக்கும்? ஸ்டோக் லா. இதுக்கான ஆன்சர் ஸ்டோக் லா. ஓகேங்களா? அவங்க நிறைய லா கொடுத்திருப்பாங்க, ஸ்டோக் லா, நியூட்டன் லா, அது போல 4 லா கொடுத்திருப்பாங்க. அதுல நீங்க டிக் பண்ண வேண்டியது ஸ்டோக் லா. ஸ்டோக் லாவை பேஸ் பண்ணி, அந்த லாவை பேஸ் பண்ணியே சில கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா கேட்பாங்க. இப்ப பாருங்க,
If the temperature of a sedimentation tank increased, then the sedimentation speed will be. இந்த क्वेश्चन புரியுதா? டெம்பரேச்சரை நான் இன்க்ரீஸ் பண்றேன், செடிமெண்டேஷன்ஸ் ஆகுது இல்லையா, அந்த செட்டிலிங் வெலாசிட்டி, இந்த வெலாசிட்டிக்கான ஸ்பீட் என்ன ஆகும்னு கேட்கறாங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே ஸ்டோக்ஸ் லாவை கரெக்டா புரிஞ்சுக்கிற பட்சத்தில் மட்டும்தான் என்ன ஆகும், நமக்கு ஆன்சர் வந்து என்னன்னா தெரியும். ஓகேங்களா? அப்ப ஸ்டோக்ஸ் லாவில் செட்டிலிங் வெலாசிட்டின்றது எதெல்லாம் பொறுத்து இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். டெம்பரேச்சரை பொறுத்து இருக்கு. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா செட்டிலிங் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அடுத்ததா செட்டிலிங் வெலாசிட்டின்றது எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருக்குன்னா டயாமீட்டருக்கு ஸ்கொயர். எந்த டயாமீட்டர்? பார்ட்டிகல் இருக்கு இல்லையா, ஸ்பெரிக்கல் பார்ட்டிகளுக்கான இந்த சைஸ், இந்த ஸ்பெரிக்கல் பார்ட்டிகளுக்கான அந்த சைஸ் தான் டி ஸ்கொயர், டயா. ஓகேங்களா? அப்ப அதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருக்கு. பெரிய பெரிய பார்ட்டிகளா இருந்தா வேகமா பை த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஈஸியா செட்டில் ஆகும். ஓகேங்களா? அடுத்ததா பாருங்க, செட்டிலிங் வெலாசிட்டின்றது இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு விஸ்காசிட்டி. ஃப்ளூயிடுக்கான விஸ்காசிட்டி அதிகமா இருக்குன்னா கண்டிப்பா என்ன ஆகும், செட்டிலிங் ஆகக்கூடிய அந்த ஸ்பீடு வந்து என்னன்னா குறைஞ்சு போயிடும் சொல்றாங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்க, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுனா விஸ்காசிட்டி கம்மியாகும், விஸ்காசிட்டி கம்மியாச்சுன்னா செட்டிலிங் வெலாசிட்டி அதிகமாகும். செட்டிலிங் வெலாசிட்டின்றது என்ன, செடிமெண்டேஷன் ஸ்பீடை வந்து என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது, செடிமெண்டேஷன் ஸ்பீடை வந்து என்னன்னா ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இது போல வார்த்தை ஜாலங்களோட கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா கேட்பாங்க. சம்டைம் செடிமெண்டேஷன் ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க, சம்டைம் செடிமெண்டேஷன் டைம்னு சொல்லுவாங்க. ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டைம் என்ன ரொம்ப கம்மியா இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? இதையும் புரிஞ்சுக்கோங்க. செடிமெண்டேஷன் ஸ்பீடை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம், ஆர் செடிமெண்டேஷன் டைமை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா கேட்கலாம். அப்ப இந்த கொஸ்டினை பொறுத்தவரை ஆன்சர் என்னன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா செடிமெண்டேஷன் ஸ்பீடு வந்து என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. தட் மீன்ஸ் ஃபாஸ்டா வந்து என்ன நடக்குது, ரியாக்ஷன்ஸ் நடக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, surface loading or overflow rate of a sedimentation tank passing a discharge Q and having length L, depth D, width B and is given by TNEB 2018 ல கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். என்ன கேட்கறாங்க, ஓவர்ஃப்ளோ ரேட்டை கேட்கறாங்க. ஓவர்ஃப்ளோ ரேட்டை கேட்கறாங்க. ஓவர்ஃப்ளோ ரேட்னு என்னன்னா Q/BL. இதுதான் அதுக்கான ஆன்சர். செடிமெண்டேஷன் டேங்க் இருக்கு இல்லையா, செடிமெண்டேஷன் டேங்க் வந்து என்னன்னா நான் இப்ப இந்த கேஸ்ல ஒரு ரெக்டாங்குலரை அசியூம் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இதுதான் சர்ஃபேஸ் ஏரியா, அந்த டேங்க்குக்கான சர்ஃபேஸ் ஏரியா. ஓகேங்களா? இந்த சர்ஃபேஸ்க்கான டைமென்ஷன்ஸ் BL, பிரெத், லென்த். இது வழியா பாஸ் ஆகி போகக்கூடிய வாட்டருக்கான டிஸ்சார்ஜை நான் Qன்னு சொல்றேன். வாட்டருக்கான டிஸ்சார்ஜை நான் Qன்னு சொல்றேன். இப்போ Q/BLன்றது தான் என்ன, ஓவர்ஃப்ளோ ரேட். ஓகேங்களா? ஆர் சர்ஃபேஸ் லோடிங் நம்ம சொல்லுவோம், ஆர் V0 நம்ம சொல்லுவோம், V0 சொல்லுவோம். பொதுவா பிளேன் செடிமெண்டேஷனுக்கு 500 to 700 லிட்டர் பர் ஹவர் பர் மீட்டர் ஸ்கொயர்ல வேல்யூ இருக்கும். ஓகேங்களா? ஸ்டாண்டர்ட் டேட்டா, இதை நல்லா பாருங்க. ஓகேங்களா? ஸ்டாண்டர்டான ஒரு டேட்டா தான். இப்ப சில டைம் இந்த யூனிட்டை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. எப்படின்னா ஓவர்ஃப்ளோ ரேட்னா என்ன டிஃபைன் பண்ணுங்கன்னு கேட்பாங்க. அதுக்கான டிஃபினேஷன்ஸ் எப்படி இருக்கும்னா, ஒரு பர்டிகுலர் சர்ஃபேஸ் ஏரியா வழியா, ஓகேங்களா, மீட்டர் ஸ்கொயர், ஒரு பர்டிகுலர் சர்ஃபேஸ் ஏரியா வழியா பர்டிகுலர் யூனிட் ஆஃப் டைம், ஓகேங்களா, பர் ஹவர், சே எக்ஸாம்பிள் 1 hour 1 day. ஓகேங்களா? அப்ப பர்டிகுலர் சர்ஃபேஸ் ஏரியா வழியா பர்டிகுலர் யூனிட் ஆஃப் டைமுக்கு பாஸ் ஆகி போகக்கூடிய வாட்டருக்கான குவான்டிட்டியை தான் நம்ம என்ன சொல்லுவோம், லோடிங், சர்ஃபேஸ் லோடிங் சொல்றோம். ஓகேங்களா? இப்ப வாட்டருக்கான குவான்டிட்டி என்ன, ஒரு சர்ஃபேஸ் ஏரியா வழியா, என்ன சர்ஃபேஸ் ஏரியா, யூனிட் சர்ஃபேஸ் ஏரியா, டைம், யூனிட் டைம். ஓகேங்களா? இதுதான் வந்து என்ன டெஃபினிஷனா நம்ம சொல்லலாம். ஸோ பாருங்க, அடுத்ததா டிஎன்பிஎஸ்சி டவுன் பிளானிங் சபார்டினேட் சர்வீஸ் 2012 இது டிப்ளமா லெவல். ஓகேங்களா? டிப்ளமா லெவல் கொஸ்டின். இங்க என்ன கேட்கறான், the maximum depth of a sedimentation tank is limited up to. ஓகேங்களா? sedimentation tankக்கான maximum depth என்னவா இருக்கும்? ஓகேங்களா? இதுக்கான depth வந்து என்னன்னா 6 மீட்டர், மினிமம் வந்து என்ன, மினிமம் 3 மீட்டர் ஆவது நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? மினிமம் 3 மீட்டர் depth ஆவது நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? சோ ஸ்டாண்டர்டான டேட்டாஸ் எல்லாத்தையும் பாருங்க. டெப்த் வச்சு கேட்கலாம், B/L ரேஷியோ வச்சு கொஸ்டின் கேட்கலாம். அடுத்ததா டிடென்ஷன் டைம். ஓகேங்களா? டிடென்ஷன் டைம் வச்சு கொஸ்டின் கேட்கலாம். ஓகேங்களா? டிடென்ஷன் டைம்னா என்ன, அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு, செடிமெண்டேஷன்ஸ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு எடுத்துக்கக்கூடிய டைம். ஓகேங்களா? கோயாகுலேஷன்ஸ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு எடுத்துக்கக்கூடிய டைம்.
ஃபில்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு எடுத்துக்கக்கூடிய டைம். ஓகேங்களா? அப்போ ஒவ்வொரு யூனிட் ஆப்ரேஷன்ஸ், ஒவ்வொரு யூனிட் ப்ராசஸ்க்கும் நீங்க என்ன பண்றோம், டிடென்ஷன் டைம் அண்ட் ஸ்டாட்டிக்கான டேட்டாஸ் வந்து என்னன்னா படிக்கணும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, டவுன் பிளானிங் 2018 பிளானிங் அசிஸ்டன்ட் டிகிரி லெவல் எக்ஸாம் இது. ஓகேங்களா? இதுல கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் என்ன, the treatment used to remove colloidal particle by chemical destabilization and flocculation is. இதுக்கான ஆன்சர் என்னன்னா chemical coagulations. chemical coagulations ரொம்ப ரொம்ப டைனி பார்ட்டிகல், ரொம்ப ரொம்ப சின்ன பார்ட்டிகல் எல்லாமே செட்டில்மெண்ட் ஆகாது. ஓகேங்களா? ஒரு டைம் கொடுக்கும் பொழுது செட்டில்மெண்ட் ஆகாது. அந்த பார்ட்டிகல் எல்லாமே பிரவுனியன் மூவ்மெண்ட்ல வந்து என்னன்னா இயங்கிக்கிட்டே இருக்கலாம். ரொம்ப ஸ்டேபிளா பிரவுனியன் மூவ்மெண்ட்ல இயங்கிக்கிட்டே இருக்கலாம். இப்போ அந்த பார்ட்டிகல் எல்லாத்தையும் நம்ம என்ன செடிமெண்டேஷன்ஸ் ப்ராசஸ்ல செட்டில்மெண்ட் பண்ண வைக்கணும்னா நம்ம அடிஷ்னலா சம் கெமிக்கல் ஏஜென்ட்டை வந்து என்னன்னா கொடுக்கணும். அந்த கெமிக்கல் ஏஜென்ட்டுக்கு பேர் தான் கோயாகுலேஷன்ஸ். ஓகேங்களா? அந்த கெமிக்கல் ஏஜென்ட் உள்ள வந்த உடனே அந்த டைனி பார்ட்டிகளோட ரியாக்ட் ஆகி ஃபிளாக்குலேஷனை உருவாக்கும். ஃபிளாக்னா என்ன, அந்த ஃபிளாக்ல எல்லா சஸ்பெண்டட் சாலிடும் ஒட்டிக்கும், ரொம்ப சின்ன சின்ன சாலிட் எல்லாமே ஒட்டிக்கும். ஓகேங்களா? அப்ப இந்த ப்ராசஸ் தான் வந்து என்ன, கெமிக்கல் கோயாகுலேஷன் சொல்றோம். ஓகேங்களா? டீஸ்டெபிலைசேஷன், கெமிக்கல் டீஸ்டெபிலைசேஷன்ஸ் அண்ட் ஃபிளாக்குலேஷன்ஸ். இது ஃபர்ஸ்ட் ப்ராசஸ், இது ரெண்டாவது ப்ராசஸ். ஓகேங்களா? இந்த ப்ராசஸ்க்கு யூஸ் ஆகக்கூடிய ஏஜென்ட் தான் என்ன, கோயாகுலண்ட் சொல்லுவோம். கோயாகுலண்ட். ஓகேங்களா? கோயாகுலண்ட்டுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன, ஆலம். ஆலம் மட்டும்தான் பெஸ்ட் எக்ஸாம்பிளான்னு கேட்டால் இல்லை, நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு. பட் ஆலமை காஸ்டிங் கன்சிடர் பண்ணி நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஆலம்கான காஸ்ட் வந்து என்னன்னா கம்மி. ஸோ பாருங்க, அடுத்த கொஸ்டின் டவுன் பிளானிங் சபார்டினேட் எக்ஸாம் 2012 கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். ஆலமை நம்ம என்னன்னு சொல்லணும் கேட்டிருக்காங்க. ஆலம்க்கு நேம் வந்து என்னன்னா அலுமினியம் சல்ஃபைட். மீதி எல்லாமே வந்து என்ன, ஒன் ஆஃப் த கோயாகுலண்ட் ஏஜென்ட் தான். பட் ஆலமை தான் நம்ம வந்து என்ன பண்றோம், அதிகமாக யூஸ் பண்றோம். அதுக்கான ரீசன் என்னன்னா இதுதான் வந்து என்ன, காஸ்ட் வைஸ் ரொம்ப கம்மி. காஸ்ட் வைஸ் ரொம்ப கம்மி. ஆலம்கான கெமிக்கல் நேம் அலுமினியம் சல்ஃபைட். ஆலம்கான கெமிக்கல் நேம் என்ன, அலுமினியம் சல்ஃபைட். Al2SO43 18H2O. ஓகேங்களா? ஆலம்கான கெமிக்கல் நேம். இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த ப்ராசஸ் சிம்பிளா சொல்லணும்னா, டேங்க் இருக்கு, இந்த டேங்க்ல வாட்டரை ஃப்ளோ பண்ண விடுறோம். வாட்டர் இருக்கு, இந்த வாட்டருக்குள்ள ரொம்ப சின்ன சின்ன பார்ட்டிகல், ஓகேங்களா, 50 மைக்ரானுக்குள்ள இருக்கக்கூடிய ரொம்ப சின்ன சின்ன பார்ட்டிகல் எல்லாமே என்ன ஆகுதுன்னா தன்னுடைய கிராவிடேஷனல் வெயிட்னால செட்டில் ஆக மறுக்குது. அட் த சேம் டைம் இந்த பார்ட்டிகல் எல்லாமே வந்து என்ன ஆகுது, பிரவுனியன் மூவ்மெண்ட்லயே இருக்கு. ஓகேங்களா? இந்த பார்ட்டிகல் எல்லாமே நெகட்டிவ் சார்ஜ் கிட்ட கிட்ட வந்து அட்ராக்ட் ஆகல, கிட்ட வரும்போது ரிப்பல் ஆகிட்டு போயிட்டே இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன், அடிஷ்னலா ஒரு கெமிக்கல் ஏஜென்ட்டை வந்து என்ன பண்றேன், உள்ள வந்து கலக்கிறேன். அவங்க தான் யாரு, கோயாகுலேட் ஆர் இந்த ஆலம். ஓகேங்களா? ஆலமை பெஸ்ட் கோயாகுலண்டா நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். அப்ப ஆலம் வந்து என்னன்னா உள்ள கொடுக்கும் பொழுது ஆலமும் சம் ரியாக்ஷன்ஸை வந்து என்னன்னா இன்டியூஸ் பண்ணுது. ஓகேங்களா? ஆலம் வாட்டரோட மிக்ஸ் ஆகி சம் ரியாக்ஷனை இன்டியூஸ் பண்ணிட்டு இங்க இருக்கக்கூடிய அத்தனை நெகட்டிவ் பார்ட்டிகளையும் தாம் பக்கமா இழுக்கக்கூடிய ஒரு சக்தியா மாறுது. ஓகேங்களா? அப்ப அத்தனை நெகட்டிவ் பார்ட்டிகளையும் ஆலம் பிளஸ் அலுமினியம் பிளஸ் வந்து என்ன ஆகுது, தான் வழியா இழுத்துக்குது. ஓகேங்களா? இழுத்துக்கும் பொழுது இந்த மொத்த பார்ட்டிகளுக்கான ஹோல் வெயிட் என்ன ஆகுது, அதிகமாகுது. அப்ப கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் காரணமா இந்த ஃபிளாக்குலேஷன்ஸ், இந்த ஃபிளாக் இருக்கு இல்லையா, இந்த ஃபிளாக் வந்து என்னன்னா செட்டில் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் அதுக்கான ஆலம் இன்க்ரீசஸ். டிஎன்பிஎஸ்சி டவுன் பிளானிங் சபார்டினேட் எக்ஸாம்ல 2012 கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். ஆலமை நம்ம யூஸ் பண்ணி செடிமெண்டேஷன்ஸ் ப்ராசஸ் நடத்தும் பொழுது அந்த வாட்டர்ல என்ன தன்மை வந்து என்னன்னா இன்க்ரீஸ் ஆகும்னு கேட்கறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஏரியேஷன்ஸ் ப்ராசஸ் அண்ட் செடிமெண்டேஷன்ஸ் ஆடட் வித் கோயாகுலேஷன்ஸ். இந்த ப்ராசஸ்ல வாட்டருக்கான அசிடிட்டியும் கூட சேர்ந்து இன்க்ரீஸ் பண்ணிவிடும் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அதே தான் இதுக்கான ஆன்சர், அசிடிட்டி. எல்லா கோயாகுலண்ட்டுமே வந்து என்ன அசிடிட்டி இன்க்ரீஸ் பண்ணுமான்னு கேட்டா இன்க்ரீஸ் பண்ணாது. ஓகேங்களா? எல்லா கோயாகுலண்ட்டுமே அசிடிட்டின்ற இந்த நேச்சரை வந்து என்ன இன்க்ரீஸ் பண்ணி விடுமான்னு கேட்டா இன்க்ரீஸ் பண்ணாது. அந்த ஒவ்வொரு கோயாகுலண்ட்டுக்கான நேச்சர் அண்ட் தென் ரியாக்ஷன்ஸை பொறுத்து தான் ஆன்சர்ஸ் வந்து என்ன வேரி ஆகும். இப்போ பாருங்க, ஆலம் Al2SO43 18H2O. ஓகேங்களா? ஆலமை நம்ம வாட்டரோட ரியாக்ட் பண்ண வைக்கணும்னா அந்த வாட்டர்ல பேசிக்காவே என்ன இருக்கணும், ஹார்ட்னஸ் வந்து என்னன்னா இருக்கணும். ஓகேங்களா? கால்சியம் பைகார்பனேட். இந்த ஹார்ட்னஸ் வந்து என்ன,
டெம்பரவரி ஹார்ட்னஸ். ஓகேங்களா, கால்சியம் பைகார்பனேட், அதாவது அல்கலைனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி விடக்கூடிய இந்த டெம்பரவரி ஹார்ட்னஸ் வந்து வாட்டர்ல இருக்கணும். ஒருவேளை வாட்டர்ல ஹார்ட்னஸ் இல்லை அப்படின்னா நம்மவே ஆர்டிஃபிஷியலா ஹார்ட்னஸ் வந்து என்ன பண்ணிடணும், இன்க்ரீஸ் பண்ணி விடணும். தென் ஒன்லி அலுமினியம், அதாவது ஆலம் வந்து என்ன ஆகும், ரியாக்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த ரியாக்ஷன்ஸை பாருங்க. ஏஎல் ஓகேங்களா, அலுமினியம் ஹைட்ராக்சைடா பிரெசிபிடேட் ஆகும். ஓகேங்களா, இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், ஃபிளாக்னு சொல்லுவோம். ஃபிளாக். ஓகேங்களா, இந்த ஃபிளாக் தான் எல்லா நெகட்டிவ் பார்ட்டிகல், எல்லா நெகட்டிவ் சஸ்பெண்டட் பார்ட்டிகல் எல்லாத்தையுமே இந்த ஃபிளாக் வந்து என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ணி தனக்கான ஸ்பெசிபிக் கிராவிட்டி, தனக்கான செல்ஃப் வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டு பை த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்ன ஆகும், செட்டில்மெண்ட்டை வந்து என்னன்னா உருவாக்கும். தென் பை ப்ராடக்டா கால்சியம் சல்ஃபேட் வந்து என்னன்னா கிடைக்கலாம். ஓகேங்களா, கால்சியம் சல்ஃபேட் வந்து என்ன கிடைக்கலாம். இப்போ கால்சியம் சல்ஃபேட் கிடைக்குதுன்னா என்ன, இதுவும் ஹார்ட்னஸ் தான். இந்த ஹார்ட்னஸ் வந்து என்ன, பர்மனன்ட் ஹார்ட்னஸ். இது வந்து டெம்பரவரி ஹார்ட்னஸ். தட் மீன்ஸ் கார்பனேட் ஹார்ட்னஸ், இது நான் கார்பனேட் ஹார்ட்னஸ். ஓகேங்களா, அடுத்ததா 6 number of CO2 plus 18 number of H2O. ஓகேங்களா, இங்க 6 number of CO2 இருக்கு இல்லையா, இந்த 6 number of CO2 கேசஸ் தான் வந்து என்ன பண்ணுது, அந்த வாட்டர்ல அசிடிட்டி ஆஃப் த அந்த அசிடிட்டின்ற ஒரு நேச்சரை இன்க்ரீஸ் பண்ணி விடுதுன்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா, ஸோ அந்த ரியாக்ஷன்ஸ் பாருங்க. கார்பன் டை ஆக்சைடு பெரும்பாலும் வாட்டரோட ரியாக்ட் பண்ணும் பொழுது கார்போனிக் ஆசிட்டை கொடுக்கும். ஓகேங்களா, H2CO3 மாறும். இந்த கார்போனிக் ஆசிட் ஸ்பிளிட் ஆகும், H plus HCO3, அதாவது பைகார்பனேட்டாகவும் H plus அயன்ஸ் ஆகும் ஸ்பிளிட் ஆகும். அப்போ H plus அயன்ஸோடைய கான்சன்ட்ரேஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த H plus அயன்ஸோடைய கான்சன்ட்ரேஷன்ஸ் அதிகமாகுதுன்னா அசிடிட்டி ஆஃப் த வாட்டர் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம், pH வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் இந்த ரியாக்ஷன்ஸில் என்ன ஆகுது, ஒரு பர்மனன்ட் ஹார்ட்னஸும் இன்டியூஸ் ஆகுது. அப்போ ஹார்ட்னஸ் ஆஃப் த வாட்டரும் இன்க்ரீஸ் ஆகுது, அண்ட் தென் அசிடிட்டி ஆஃப் த வாட்டரும் அதிகமாகுது. பட் இதுக்கு மெஜாரிட்டி ஆஃப் த ஆன்சர் வந்து என்ன, அசிடிட்டி ஆஃப் த வாட்டர். ஓகேங்களா, இந்த கண்டென்ட் தான் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா, இதை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இதுதான் வந்து என்னன்னா இதுக்கான ஆன்சர். அடுத்ததாக பாருங்க, டு ப்ரிப்பேர் குளோரினேட்டட் காப்பரஸ் கோயாகுலேண்ட் த ப்ரொபோர்ஷன் ஆஃப் குளோரின் காப்பரஸ் இஸ், அதாவது குளோரினேட்டட் காப்பரஸ்ன்ற ஒரு கோயாகுலண்ட்டை நான் ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த ப்ரிப்பரேஷன்ஸில் எனக்கு குளோரினும் காப்பரஸும் எந்த ரேஷியோவில் ஆர் எந்த ப்ரொபோசிஷனில் நான் ஆட் பண்ணி அந்த கோயாகுலண்ட்டை ரெடி பண்ணணும், இதான் கொஸ்டினாக கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் 1:7.8 டிஎன்பிஎஸ்சி ஏஇ 2019 கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். இப்போ அடுத்ததாக பாருங்க, ஃபார் த ப்ராப்பர் ஸ்லோ மிக்சிங் இன் எ ஃப்ளாக்குலேட்டர் ஆஃப் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் the temporal mean velocity gradient G needs to be, அதாவது இங்க வந்து மிக்சரை பத்தி நம்ம பேசி ஆகணும். மிக்சரை பத்தி ஏன் பேசணும்னா, நம்ம ஆலம் இல்லை இது போல கோயாகுலண்ட்டை வாட்டரோட மிக்ஸ் ஆகும்பொழுது இந்த ரியாக்ஷன்ஸ் வேகமாக நடக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், மிக்ஸ் பண்ணி விடணும். ஓகேங்களா, இந்த மிக்சர் ஸ்லோ மிக்சராகவும் இருக்கலாம், ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணக்கூடிய மிக்சராகவும் இருக்கலாம். ஓகேங்களா, அந்த மிக்சருக்கான வெலாசிட்டி கிரேடியன்ட் தான் வந்து இங்கே கேட்குறாங்க. இது டிஎன்இபி 2018 கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். சேம் கொஸ்டின் 2016 to 17 அந்த கொஸ்டின் பேப்பர்லயும் இருந்தது. சேம் கொஸ்டின் நம்பர் கொஸ்டின்ல இருக்கக்கூடிய எந்த டேட்டாவையும் மாத்தல. ஓகேங்களா, ஸோ இதுக்கான ஆன்சர் 20 to 70 ரொட்டேஷன்ஸ் பர் செகண்ட். இதுதான் இதுக்கான ஆன்சர். அடுத்ததா பாருங்க, த டிடென்ஷன் டைம் அலோட் இன் ஏ ஃபிளாக்ஸ் மிக்சர், அதாவது வேகமா மிக்ஸ் ஆகக்கூடிய அந்த மிக்சருக்கான டிடென்ஷன் டைம் வந்து என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க. 30 செகண்ட் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா, டிடென்ஷன் டைமை வச்சு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா, ஸ்டாட்டிக்கான டேட்டாஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. சே எக்ஸாம்பிள், இப்போ இதில் வேற மாதிரி ஏதாவது கொஸ்டின் கேட்பாங்களான்னு கேட்டால், செடிமெண்டேஷன்ஸ் டேங்க்குக்கு டிடென்ஷன் டைம் என்ன, 4 to 8 hours. ஓகேங்களா, செடிமெண்டேஷன்ஸ் எய்டட் வித் கோயாகுலேஷன்ஸ்க்கு டிடென்ஷன் டைம் என்ன, 2 to 4 hours. ஓகேங்களா, ஸோ இது போல கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்பாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. இது டிஎன்இபி 2017 கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பாருங்க, டிஎன்பிஎஸ்சி 2018 as well as டிஎன்பிஎஸ்சி டவுன் பிளானிங் 2012 கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். என்ன கேட்டிருக்காங்கன்னா, the types of coagulant used in a sewage treatment is prepared by Scott-Darcy process. Scott-Darcy process மூலமா நம்ம ப்ராசஸை நடத்துறதுக்கு என்ன கோயாகுலண்ட்டை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஃபெரஸ் குளோரைட். ஓகேங்களா, எப்பவுமே இரும்பு சம்பந்தப்பட்ட கோயாகுலண்ட்டை நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோம், அதுவும் பர்டிகுலராக சீவேஜ் ட்ரீட்மெண்ட்டுக்கு
இப்போ இரும்பு சம்மந்தப்பட்ட கோயாகுலண்ட் தான் ரொம்ப வேகமா ரியாக்ட் ஆகி ரொம்ப பெரிய சைஸ்ல ஃபிளாக்கை வந்து என்ன பண்ணும், ஃபார்ம் பண்ணும். அப்ப அதிகப்படியான அட்ராக்ஷன்ஸ் நடக்கும், அதிகப்படியான சஸ்பெண்டட் சாலிட் எல்லாமே இந்த பாசிட்டிவ் நோக்கி வந்து என்ன ஆகுது, அட்ராக்ட் ஆகுது. தென் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மூலமா செட்டில்மெண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க பாக்குறங்க இதுக்கான ஆன்சர் ஃபெரஸ் குளோரைடு. ஓகேங்களா? ஃபெரஸ் குளோரைடு. இன்கேஸ் ஸ்காட் டார்சியை எடுத்துட்டு coagulant used in sewage treatment. ஓகேங்களா? most commonly used. இது போல கொஸ்டின் கேட்கறாங்க. ஓகேங்களா? அதிகமா பொதுவா, ஓகேங்களா, அதிகமான்றத விட பொதுவா யூஸ் பண்ணக்கூடிய coagulant என்ன in sewage treatment plant? அப்போ கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஃபெரிக் குளோரைடு நீங்க சொல்லணும், ஃபெரிக் குளோரைடு சொல்லணும். ஸோ அடுத்தது பாருங்க, டிஎன்பிஎஸ்சி டவுன் பிளானிங் 2018ல பிளானிங் அசிஸ்டன்ட், இது டிகிரி லெவல். ஸோ என்ன கேட்டிருக்கான், பிஓடி ஆஃப் சேஃப் ட்ரிங்கிங் வாட்டர். இதுக்கான ஆன்சர் 0 ppm. பிஓடினா என்ன, பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். அதாவது அங்க இருக்கக்கூடிய ஆர்கானிக் கண்டென்ட் எல்லாத்தையும் செரிக்கிறதுக்கு ஏரோபிக் பாக்டீரியாவுக்கு தேவைப்படக்கூடிய ஆக்சிஜன் கண்டென்ட்டை தான் நம்ம பிஓடின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஆக்சிஜனை சுவாசிச்சு அங்க இருக்கக்கூடிய ஆர்கானிக் கண்டென்ட் எல்லாத்தையும் செரிக்கிறது இல்லையா, அந்த பாக்டீரியாவுக்கு பேர் தான் ஏரோபிக் பாக்டீரியா. அந்த பாக்டீரியாவுக்கு தேவைப்படக்கூடிய ஆக்சிஜன் கண்டென்ட் தான் நம்ம என்னன்னு சொல்றோம், இங்க பிஓடின்னு சொல்றோம். நல்ல தண்ணியில ஆர்கானிக் கண்டென்ட் இருக்கவே கூடாது, 0. அப்ப ஆர்கானிக் கண்டென்ட்டே 0வா இருக்கப்ப அங்க இருக்கக்கூடிய பாக்டீரியாவுக்கு என்ன ஆக்சிஜன் தேவைப்படாது, அங்க இருக்கக்கூடிய ஆர்கானிக் கண்டென்ட்டே இல்லாதப்ப அந்த பாக்டீரியா அங்க செரிக்கணும்ன்ற அவசியமே இல்லை. ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் 0. அப்ப சேஃப் ட்ரிங்கிங் வாட்டருக்கு பிஓடி என்ன, 0 ppm. கண்டிப்பா பிஓடி இருக்கவே கூடாது, அங்க ஆர்கானிக் மேட்டர் இருக்கவே கூடாது. இதுதான் அதுக்கான ஆன்சர். அடுத்ததா பாருங்க, யூட்ரோஃபிகேஷன்ஸ் ஆஃப் தி வாட்டர் பாடிஸ் இஸ் காஸ்ட் பை. இது ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். ஓகேங்களா? இதுக்கான ஆன்சர் என்ன, எக்ஸசிவ் டிஸ்சார்ஜ் ஆஃப் நியூட்ரியன்ட். அதிகப்படியா மழை பெய்யும் பொழுது நம்ம விவசாய விளைநிலங்கள்ல வந்து நம்ம என்ன பண்றோம், பூச்சிக்கொல்லி, உரங்கள், ஓகேங்களா, இது எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்றோம். ஓகேங்களா? அப்ப அந்த மழை தண்ணியில இந்த உரங்கள் எல்லாமே மிக்ஸ் ஆகி என்ன ஆகுது, கரெக்டா வாட்டர் பாடியில வந்து என்னன்னா மிக்ஸ் ஆகுது. இப்போ அந்த வாட்டர் பாடியில் இருக்கக்கூடிய வாட்டருக்கான தன்மை வந்து என்னன்னா மாறிடுது. ஓகேங்களா? அதுதான் வந்து யூட்ரோஃபிகேஷன் சொல்றோம். அதிகப்படியான நியூட்ரியன்ட் வந்து என்னன்னா மிக்ஸ் ஆகிறதுனால இந்த ஒரு கண்டிஷன்ஸுக்கு வாட்டர் பாடி எல்லாமே மூவ் ஆகுது. ஓகேங்களா? 2017 டிஆர்பில கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஃப்ளோட்டிங் மேட்டர், ஆயில், ஃபேட், கிரீஸ் ஆர் ரிமூவ்ட் இன் எ டேஷ் டேங்க். ஓகேங்களா? எந்த டேங்க்ல இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்றோம், சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்ல இருந்து கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். என்ன சொல்லுவோம், ஸ்கிம்மிங் டேங்க்னு சொல்லுவோம். ஓகேங்களா? எல்லா கழிவு தண்ணியும் அந்த டேங்க்ல வர வச்சு அங்க இருக்கக்கூடிய அந்த கழிவு தண்ணிக்கு மேல இருக்கக்கூடிய ஆயில், அங்க இருக்கக்கூடிய ஃபேட், கிரீஸ், இது எல்லாத்தையும் வந்து நம்ம என்ன பண்றோம், ரிமூவ் பண்றோம். அந்த ஸ்கிம்மிங் டேங்க்ல இருக்கக்கூடிய டிடென்ஷன் டைம் என்ன, 3 to 5 minutes. 3 to 5 minutes. ஓகேங்களா? ஸோ கொஸ்டின்ஸ் இதோட முடிஞ்சது. ஒரு 15 கொஸ்டின் நம்ம பார்த்துருக்கோம், 16 கொஸ்டின் பார்த்துருக்கோம். இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். இதுல இருந்து நம்ம கன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா, டிடென்ஷன் டைம்ல இருந்து கொஸ்டின் கேட்கறாங்க, செடிமெண்டேஷன்ஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. அந்த செடிமெண்டேஷன் சம்பந்தப்பட்டது தான் என்ன, பிளேன் செடிமெண்டேஷன்ஸ்னா ஸ்டோக்லா நம்ம படிக்கணும். ஸ்டோக்லா எதுக்காக யூஸ் ஆகுது, செட்டிலிங் வெலாசிட்டிக்கு யூஸ் ஆகுது. இந்த செட்டிலிங் வெலாசிட்டி எந்தெந்த ஃபேக்டர் டிபெண்ட் பண்ணி இருக்கு, இதை நீங்க பார்த்தே ஆகணும். செடிமெண்டேஷன்ஸ் ஆடட் வித் கோயாகுலேஷன்ஸ், அங்க இருக்கக்கூடிய ஆலம் என்ன ரியாக்ஷன்ஸ் வந்து என்னென்ன ஃபார்ம் ஆகுது, ஆலம் மட்டும் இல்லாம ஒவ்வொரு கோயாகுலண்ட்டுக்கான ரியாக்ஷன்ஸை பாருங்க. அந்த ரியாக்ஷன்ஸுக்கான விளைவுகளை வந்து என்ன பண்ணணும், நீங்க வந்து பார்த்து வைக்கணும். ஓகேங்களா? ஸோ இது போல கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் தான் நம்ம இப்போ செலக்டிவா எடுத்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அடுத்தடுத்த கிளாஸஸ்ல மறுபடியும் நிறைய சப்ஜெக்ட்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.